பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவது ஏன்? கர்த்தர் எங்களை மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தாரே. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? என் ஆண்டவரே, நான் எதினாலே ரட்சிப்பேன்? என் குடும்பம் மிகவும் சிறியது, நான் எல்லாரிலும் சிறியவன். நான் உன்னோடு இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பாய். என்னோடு பேசுகிறவர் நீர்தான் என்றால், நான் காணிக்கையை கொண்டு வருகிற வரைக்கும் நீர் இங்கிருந்து போகக்கூடாது. நீ திரும்ப வரும் மட்டும் நான் இருப்பேன். கிதியோன் வெள்ளாட்டுக்குட்டி, அப்பம், இறைச்சியை கூடையில் வைத்து கொண்டு வருதல். பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று. தூதன் கோலினால் அதை தொட்டவுடன் பாறையிலிருந்து புகை, அக்கினி எழும்பி பட்சித்தல். ஐயோ, நான் கர்த்தரை முகமுகமாய் கண்டேனே. பயப்படாதே, நீ சாவதில்லை. கிதியோன் அன்று ராத்திரியில் பாகால்களின் சிலைகளை எல்லாம் தகர்த்து போட்டு இஸ்ரவேலை பரிசுத்தப்படுத்தினான். இஸ்ரவேல் படையே, தண்ணீரண்டைக்கு அழைத்து சென்று நாய் போல் தண்ணீரை நக்கி குடித்தவர்கள், முழங்கால் போட்டு தண்ணீரை கையால் அள்ளி குடித்தவர்கள் 300 பேர். கையால் தண்ணீரை அள்ளி குடித்த 300 பேர் மட்டும் என்னோடு யுத்தத்திற்கு வாருங்கள். இரவு பாளையத்தில் இருந்தபோது கர்த்தர், நீ போ, 300 பேராலே அவர்கள் கைக்கு உன்னை ரட்சிப்பேன். பயந்தாயானால் நீ போராவும் போய் அவர்கள் பேசுகிறதை கவனி. அப்பொழுது உன் கை திடப்படும். அப்படியே போகிறோம் ஆண்டவரே. நான் ஒரு கனவு கண்டேன். ஒரு அப்பம் நம்ம பாளையத்திற்கு உருண்டு வந்துச்சு. கூடாரத்துக்கு பக்கத்தில் வரவும் கூடாரம் விழுந்துட்டு. அந்த அப்பம் கிதியோன் தான். ஆண்டவர் அவன் கையில் மீதியானே அருகிய நம்மளை ஒப்பு கொடுக்கறது நிச்சயம். மீதியானியரின் பாளையத்துக்கு போதல். கிதியோனும் பூராவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு தன் ஜனங்களை நோக்கி, கர்த்தர் மீதியானியரை தம் கையிலே ஒப்பு கொடுத்தார், வாருங்கள் புறப்பட்டு போவோம். மூன்று படைகளாக சென்று கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி ஆர்ப்பரித்து வெற்றியடைந்தார்கள்.